ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 7 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் தமிழ் அறிஞர்களில் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோன்னா, கீவா ஜெகநாதன் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதும் இருக்கும், தெரியாததும் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜெகநாதன். எந்த ஊரில் பிறந்தாருன்னா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தோன்னா வாசுதேவர், பார்வதி அம்மாள். இவருடைய மனைவியின் பெயர் அலமேலு. இவருடைய பெயர் விரிவாக்கம் என்னென்னா கீவா ஜெகநாதன் அப்படின்னு இருக்கிறது இல்லையா. கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அதுதான் இவருடைய பேர். இவர் எந்த வருஷம் பிறந்தாருன்னா 1906 1988 வரை தான் இவருடைய ஆண்டு. இவர் எந்த புனை பெயரில் நிறைய செயல்கள் எல்லாமே ஏற்றியிருப்பார்னா இவருடைய ஜோதி அப்படின்ற புனை பெயரில் தான் எழுதியிருப்பார். இவருடைய ஆசிரியர் யாருன்னா ஓவேசா. சேந்தமங்கலம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கணக்கராக பணியாற்றியிருக்கார். இவருக்கு நிறைய பட்டங்கள் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1951 வாகீச கலாநிதி பட்டம், 1933 வித்துவான் பட்டம், 1949 திருமுருகாற்றுப்படை அரசு பட்டம், கலைமகள் அப்படின்ற இதழில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். இவருடைய வீரர் உலகம் அப்படின்ற நூல் இலக்கிய விமர்சன படைப்பு. இதற்காக சாகித்ய அகாடமி விருது 1967 கிடச்சிருக்கு. இவர் இயற்றிய முதல் நூல் என்னன்னா போற்றி 10 அப்படின்றது தான். அப்புறம் நாட்டுப்புற இலக்கியங்களை நாடோடி இலக்கியம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். இவருடைய படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மலையருவி, குழந்தைகள் உலகம், ஆத்மஜோதி, கஞ்சியில் இன்பம், நீங்களும் கவி பாடலாம், எழுபெரு வள்ளல்கள். இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த நீங்களும் கவி பாடலாம், எழுபெரு வள்ளல்கள் இந்த நூல்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீரர் உலகம், குறிஞ்சி தேன், மச்சு வீடு, பவள மல்லிகை இதெல்லாம் இவருடைய படைப்புகள். என் ஆசிரிய பிரான் அப்படின்றது ஊமே சாமிநாதரை பற்றி இவர் எழுதியிருப்பார். ஸோ இது பேசிக்காக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது, அது எல்லாமே நீங்கள் வீடியோவை பார்த்து படிங்க. இப்போ கொஷின்குள்ளே போயிடலாம். கலைமகள் அப்படின்ற இதழோட ஆசிரியராக இருந்த பணியாற்றியவர் யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா வீரர் உலகம். ஸோ அதுக்காக தான் அவர் 1967 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும். ஊவே சாமிநாதரோட மாணவர் யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன் தான். அவருடைய மாணவராக தான் இருந்திருப்பார். ஸ்லேடை பேச்சுக்களில் வல்லவர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டம் என்னென்னா வாகீச கலாநிதி அப்படின்ற பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா வாகீச கலாநிதி அப்படின்ற பட்டம். கீவாஜா தொகுத்த நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பு நூல் எது? மலையருவி அப்படின்றதுல தான் இதில் தான் தொகுப்பு நூல் இது பண்ணியிருப்பார். நாட்டுப்புற பாடல்கள் நிறைய தொகுத்திருப்பார். கீவா ஜெகநாதன் எழுதிய சுயசரிதை நூல், அவருடைய பயோகிராஃபி என்னென்னா என்னை தெரிந்தவர்களுக்கு அப்படின்றது. என் சரிதம் அப்படின்றது ஊவேசாவோட சுயசரிதை நூல். ஊவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற பெயரில் ஆனந்த விகடனில் தொடராக எழுத உதவியவர் யார்? ஸோ கீவா ஜெகநாதன் தான். ஸோ ஊவேசாவோட என் சரிதம் அப்படின்றத ஆனந்த விகடனில் வெளியிட்டுருப்பார். அதை முடிக்கிறதுக்குள்ளேயுமே அவர் இறந்து போயிடுவார். ஸோ அதனால் அவருடைய குறிப்பை வச்சு இவர் தொகுத்து பதிப்பிச்சிருப்பார். ஸோ ஆன்சர் கீவாஜா. தமிழின் நதி என்ற நூலை எழுதியவர் யார்னா கீவாஜா. கீவாஜா எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 1967 வீரர் உலகம் அப்படின்றதுக்கு. பழமொழி அகராதி என்ற நூலை தொகுத்து வழங்கியவர் யார்? கீவாஜா. கீவாஜா அவர்கள் யாரிடம் முறையாக தமிழ் பயின்றார்? ஊவேசா கிட்ட தான் படித்தார். கீவாஜா பிறந்த ஊர் எது? கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் புனல்வாசல் பக்கத்தில்.
கீவாஜா அவர்கள் உவே சாமிநாத ஐயரிடம் எத்தனை ஆண்டுகள் மாணவராக இருந்து தமிழ் பயின்றார்? 15 ஆண்டுகள் கிட்ட மாணவனாக இருந்து தமிழ் பயின்றிருப்பார். வாகீச கலாநிதி என்ற பட்டத்தை கீவாஜாவிற்கு வழங்கியவர் யார்? யார்னா காஞ்சி பெரியவர் காமகோடி பீடாதிபதி சங்கராச்சாரியார் அப்படின்றவர் தான் இந்த கொடுத்துருப்பார். கீவாஜா அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற ஆன்மீக நூல் எது? கந்தரலங்கார சொற்பொழிவுகள். இது ஒரு 4 பகுதிகளாக இருக்கும். அலையறிந்தது என்பது கீவாஜாவின் எவ்வகை நூல்? இது ஒரு பயண நூல். மலையருவி என்ற நூலில் எத்தனை வகையான நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெற்றிருக்கும்? ஒரு 17 வகையான பாடல், தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை 17 வகையான பாட்டுகள் இடம்பெற்றிருக்கும். கீவாஜா அவர்கள் எத்தனை ஆண்டு கலைமகள் இதழின் ஆசிரியராக இருந்தார்? 1988 வரை, அவர் இறக்குற வரை இருந்திருப்பார். கீவாஜாவின் வீரர் உலகம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதை பற்றியது? இது சங்ககால போர் முறை மற்றும் வீரர்கள் பற்றியது. கீவாஜாவின் நகைச்சுவை மற்றும் ஸ்லேடை பேச்சுக்களை தொகுத்து வெளியான நூல் எது அப்படின்னா கீவாஜாவின் ஸ்லேடைகள் அப்படின்ற பெயரில் வெளியிட்டிருப்பாங்க. என் ஆசிரிய பிரான் என்ற பெயரில் தனது குருவின் வரலாற்றை சுருக்கமாக எழுதியவர். குரு யார்? ஊவேசாவை பற்றி எழுதியிருப்பார். யாருன்னா கீவாஜா தான் என் ஆசிரிய பிரான் அப்படின்றத ஊவேசாவை பற்றி எழுதியிருப்பார். கஞ்சியிலும் இன்பம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா கீவாஜா. இந்த நூல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. கீவாஜா அவர்கள் எங்கு தங்கி தமிழ் பயின்றார்? எங்கன்னா தியாகராச விலாசம் ஊவேசாவோட வீடை தான் அப்படி சொல்கிறாங்க. கீவாஜா அவர்களின் முதல் இலக்கிய படைப்பு எது? போற்றி 10 அப்படின்றது தான். கீவாஜா அவர்களின் புனை பெயர் எது? அவருடைய புனை பெயர் ஜோதி அப்படின்ற பெயரில் தான் நிறைய செயல்கள் இயற்றியிருப்பார். கீவாஜா ஊவேசாவிடம் தமிழ் கற்க சென்ற ஆண்டு 1927 போயிருப்பார். ஓகே, அடுத்து நாட்டுப்புற பாடல்களின் சுவையை விளக்கும் வகையில் 29 கட்டுரைகள் கொண்ட நாடோடி இலக்கியங்களை வெளியிட்டவர் யாருன்னா கீவாஜா தான். கீவாஜா இவர் இன்றைய இலக்கிய மாணவர்களுக்கு தமிழ் தந்தை ஆவார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எஸ் மகாலிங்கம் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். தமிழ் வளர்ச்சி கழகம் வழங்கும் சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான பரிசை கீவாஜாவோட நூல்கள் எந்த பரிசு பெற்றிருக்கும் அப்படின்னா கலைஞர் தியாகம் பவளமல்லி அப்படின்ற இந்த 2 நூல்கள் தான் பரிசு பெற்றிருப்பாங்க. மதுரை ஞானசம்பந்தர் மடத்தினால் கீவாஜா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் எது? திருநெறி தவமணி. ஓகேவா, திருநெறி தவமணி அப்படின்ற பட்டம் போடலை. திருநெறி தவமணி. கீவாஜா தொகுத்த நாட்டுப்புற இலக்கியங்கள் 4 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும். அதோட பேர் என்னென்னா ஏற்ற பாட்டுகள், திருமண பாடல்கள், தெய்வ பாடல்கள், தமிழ் பழமொழிகள். இந்த மாதிரி 4 பகுதிகளாக வெளிவந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம இவரை பற்றின கொஷின்ஸ் அண்ட் பேசிக்காக 4 கொஷின்ஸ் கிட்ட தான் அதுவும் அதிகமாக மேட்ச்சில் கீவாஜா பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்டிருந்ததை நம்ம எழுதிய பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ அது போக வேறு எந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போதுமானது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எங்கெங்கே கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு வீடியோவோட எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம நிறைய சர்ச் பண்ணி படிக்க புது விஷயங்கள் நமக்கு வெளிவரும். ஸோ நான் பார்த்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் தென் நிறைய கொஷின்ஸாகவும் டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.